நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோலுக்கு வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோ, டு டூ லிஸ்ட்டு, இல்ல வெதர் ஆப்பு, இல்ல வந்து ஒரு Netflix க்ளோனு இதெல்லாம் உங்க ஹோம் பேஜ்ல இருக்கு. நான் இதுதான் ப்ரோ என்னோட போர்ட்ஃபோலியோல போடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த வீடியோவ இப்பவே க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்கள வந்து இந்த ஏஐ எரால உங்கள வந்து ஹையர் பண்ணவே பண்ணாது. ஸோ இதுல வந்து நான் வந்து காட்டப் போறேன். எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலா வந்து ரெக்ரூட்டர்ஸ் நினைக்கிறாங்க. அவங்க வந்து நெறைய ரெஸ்யூம் இதே மாரி வந்து வரும். ஒரு 500 பேர் இருக்காங்க அப்படின்னா, 500 பேரும் Netflix க்ளோனு, இந்த மாரி WhatsApp க்ளோனு இந்த மாரி வந்து பண்ணியிருப்பாங்க. அத வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி நம்மளோட இத வந்து எப்படி நம்மளோட ரெஸ்யூம் வந்து இல்ல நம்மளோட போர்ட்ஃபோலியோ எப்படி அவங்க செக் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஸோ இந்த வீடியோவோட எண்ட்ல வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எத வந்து நீங்க எக்ஸாக்ட்டா பில்ட் பண்ணணும், எந்த ஆர்டர்ல பில்ட் பண்ணணும், எது வந்து நம்ம ஷோ ஆஃப் பண்ணா நம்மளோட ஈஸியா வந்து நம்மளோட இன்டர்வியூஸ்ல லேண்ட் பண்றது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஒண்ணொண்ணா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு 15 to 30 செகண்ட்ஸ்குள்ளேயே ரிவ்யூ பண்ணிடுவாங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா, இது வந்து திருப்பி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத அவங்க அதிலேயே டிசைட் பண்ணிடுவாங்க. அந்த 15 செகண்ட்ஸே போதுமானதா இருக்கும். ஸோ இந்த 15 செகண்ட்ஸ்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான ஒரு CRUD ஆப் இருக்கு. எந்த ஒரு ஆத்தென்டிகேஷனுமே இல்ல, எந்த ஒரு டேட்டாபேஸ் லாஜிக்குமே இல்ல, எந்த ஒரு டிப்ளாய்மெண்ட்டுமே இல்ல அப்படின்னா, இதுதான் வந்து நிறைய டுட்டோரியல் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த இது வந்து அது வந்து உங்கள இந்த ஏஐ எரால அத வந்து ஹையர் பண்ணவே பண்ணாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3/4 பூட் கேம்ப் வந்து இப்படி தான் வந்து கோர்ஸை வந்து செல் பண்றாங்க. இந்த 5 ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட்டை வந்து நீங்க வந்து இன்டர்வியூல லேண்ட் ஆயிடலாம். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க அதே ஒரு பூட் கேம்ப்ல இருக்கீங்கன்னா, இதே மாதிரி ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா, அந்த 500 பேரும் அதே 5 ப்ராஜெக்ட்டை மட்டும் தான் பண்ணுவாங்க. அதை தாண்டி வேற பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதனால் எப்படி உங்களோட போர்ட்ஃபோலியோ இல்லை உங்களோட ப்ராஜெக்ட்ஸோ எப்படி வந்து தனியாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து இருக்கவே இருக்காதுல்ல. ஸோ இதனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு சிங்கிள் ஸ்கில் வந்து நமக்கு எப்படி வந்து தேவை. ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஆத்தென்டிகேஷன் எப்படி, டேட்டாபேசஸ் எப்படி, ரியல் டைம் ஃபீச்சர்ஸ் எப்படி, பேமெண்ட்ஸ் வேணுமா, டெப்ளாய்மெண்ட் எப்படி பண்ணுறது, டெஸ்டிங்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணுவீங்க, 90% ஆஃப் போர்ட்ஃபோலியோ இந்த இடத்துல இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈவன் தோ உங்களோட கோடே நல்லா இருந்தாலும் அதை அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன மிஸ்டேக் என்ன ஏதுங்கிறத நம்ம ஒன்றா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உண்மையிலே இந்த ஒரு டெவலப்பர் ஜாபை வந்து இந்த வருஷத்துக்குள்ளே நான் லேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் இந்த மாதிரி நிறையா வந்து வீடியோஸ் வந்து போட போகிறேன். எப்படி வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், எப்படி ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்கணும், ஆத்தென்டிகேஷன் வச்சு எப்படி இருக்கணும், ஃபுல் ஸ்டாக்காக நம்ம எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இல்லை ஏஐ ரிலேட்டடாக வேணும் அப்படின்னாலுமே இந்த சேனலில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்க போது இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம ஒன்று வந்து போக ஆரம்பிச்சலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃபுல் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் ஸ்டைல் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க, இந்த டாஸ்க் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இந்த டாஸ்க் ஃப்ளோ வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சலாம். நீங்கள் வந்து ஒரு மினி வெர்ஷன் ஆஃப் ட்ரெல்லோ இல்லை லீனியர் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ இது வந்து இந்த என்டையர் திங்கை நீங்களே வந்து பில்ட் பண்ணணும். அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ட்ரெல்லோவோ இல்லை வந்து ஏதோ ஒரு இருக்குது, ஜீராவோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பேக் எண்டோ நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, ஃப்ரண்ட் எண்டோ நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் தான் எழுத போகிறீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஏன் வந்து உங்களை வந்து லேண்ட் பண்ணும், ஜாபில் வந்து லேண்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக உங்களை வந்து எல்லா இடத்தையுமே வந்து எல்லா ஸ்கில்லையுமே வந்து ஃபுல் ஸ்டாக் ஜாபுக்கு வந்து டெஸ்ட் பண்ணிடும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து இந்த ஃப்ளாஷியாக இருக்குது, இந்த ட்ரெண்டுக்கு வந்துட்டு போகும். அதுதான் நம்ம ஃப்ளாஷிங் சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரெண்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கு, இந்த ஃபீச்சர்லாம் நான் வந்து இதில் இது பண்ணியிருக்கேன். தேவையே இல்லாத இடத்துல மேப்பெல்லாம் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தேவையே இருக்காது. ஸோ ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஃபுல் ஸ்டாக்காக நம்ம பண்ணும்போது எப்படி வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணுறோம் அது எல்லாத்தையுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ இந்த 7 ஃபீச்சர் முக்கியமான ஃபீச்சர். இதை நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து நீங்கள் மற்ற டெவலப்பர்ஸோட தனியாக வந்து இருப்பீங்க. அது எப்படி என்ன அப்படின்னா ஆத்தென்டிகேஷன். ஸோ ஆத்தென்டிகேஷன்றது ஜஸ்ட் வந்து இமெயில் பாஸ்வேர்டு மட்டும் கிடையவே கிடையாது. நிறைய பூட் கேம்ப் டுட்டோரியல் இதை மட்டும் தான் டீச் பண்ணுவாங்க. ஸோ ஆத்தென்டிகேஷனை இமெயில் பாஸ்வேர்ட் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து எப்படி ஜேடபிள்யூடி பேஸ்டு செஷன்ஸ் எப்படி வைக்கிறது, இல்லை ஓத் லாகின் எப்படி, ஸோ அதாவது எப்படி சொல்கிறேன்னா கூகுள் இல்லை கிட்டப் லாகின். ஸோ இது மட்டுமே வந்து உங்களை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தனியாக எடுத்துகிட்டு வந்து காட்டும். ஸோ ஆத்தென்டிகேஷன் வந்து நமக்கு பண்ண தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு செக்யூரிட்டி பேசிக்ஸாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மல்டி டெண்டன்சி, டீம்ஸ் அண்ட் ரோல்ஸ். ஸோ பேசிக்காக எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, யூசர் வந்து எந்த ரோலில் வந்து இருக்காங்க, எப்படி வந்து
ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா அட்மின் எப்படி அந்த ரோல்ஸ் எப்படி வச்சு மெம்பருக்கு எப்படி என்ன ரோல் வியூவருக்கு என்ன ரோல். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் இந்த டாய் ஆப் மாதிரி சும்மா வந்து எது வந்து ஒர்க் ஆக போகுது எது வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாமல் தாண்டி அதை தாண்டி ஓகே உங்களுக்கு இந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் வியூவர் வந்து பார்க்கலாம், இதெல்லாம் மெம்பர் பார்க்கலாம், இதெல்லாம் அட்மின் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நீங்கள் எந்த பூட் கேம்ப்லேயே நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு பூட் கேம்பில் இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி விஷயங்களை அவங்க செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் ஏதோ ஒரு ஆத்தென்டிகேஷன் வச்சிருப்பாங்க, மேபி மிஞ்சி போனால் கூகுள் ஆத்தென்டிகேஷன் எப்படி வைக்கணும்னு சொல்லித்தரேன், கிளர்க்கில் எப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி மட்டும் தான் வச்சிருப்பாங்களே தவிர்த்து அட்மின்னா எதை வியூ பண்ணணும், மெம்பர்னா எதை வியூ பண்ணணும், வியூயர் எதை இந்த ரோல் பேஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. தேர்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரிலேஷனல் டேட்டா பேஸ் ஸ்கீமா. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா போஸ்ட்கிரஸில் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபாரின் கீஸு இண்டெக்ஸஸு ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்னா என்ன, மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரெக்ரூட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமாவை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தான் அந்த இடத்துல மாசு. நிறைய பேருக்கு இந்த விஷயத்திலே வந்து தெரியவே தெரியாது. ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுவாங்க. ஸோ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரியல் டைம் அப்டேட்ஸ் சாக்கெட்ஸ். இப்போ எப்படி வாட்ஸ்அப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ரியல் டைமில் லேட்டன்சியே இல்லாமல் எப்படி வந்து மெசேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஸ்லாக்கோ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்தீங்க, டெலகிராம் எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஃபீச்சரை நம்ம எப்படி இது பில்டு பண்ணுறது. ஸோ பீப்புள் எப்படி வெயிட் பண்ணாமல் இதை வந்து நம்ம வந்து ரெஃப்ரெஷ்லாம் பண்ணக்கூடாது, பட் ரியல் டைமில் வந்து லைவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த கிரிக் பஸ் கூகுளெல்லாம் ஸ்கோர் அடித்து பார்த்துருக்கீங்களா. ஸோ நம்ம ஒவ்வொரு டைம் ரிஃப்ரெஷ்ஷே பண்ண வேணாம். ஸோ ரிஃப்ரெஷ்ஷே ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர் அப்டேட் ஆகும். இது எப்படி அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்கெட்ஸில் தான் அப்டேட் ஆகும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ரியல் டைமில் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் இந்த மாதிரி நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எப்படி வந்து கிரிக்கெட் ஆப் எப்படி வேணும், ஃபுட்பாலில் வந்து எவ்வளோ கோல் அடிச்சிருக்காங்க, எவ்வளோ டைம் ரன் ஆகிட்டு இருக்கு, இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போட்டிங்கனாலே நார்மலாகவே அது வந்து ரன் ஆகிட்டு தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய இதெல்லாம் வந்து கிடையாது. இந்த சாக்கெட்ஸ் தான் வந்து இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை ஃப்ரீயாகவே மேக் பண்ணுவோம். எந்த ஒரு இந்த பூட் கேம்ப் மாதிரி வந்து நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ பணம் கட்டணும், நான் அப்போ தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னாலுமே நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு வந்து ஃப்ரீயாக தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். யூடியூப்லேயே தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் அதை வந்து திருப்பி வந்து ரீவாச் பண்ணிக்கலாம். ஸோ அஞ்சாவதாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பேமெண்ட்ஸ் அண்ட் பில்லிங் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எதையோ ஒன்று நம்ம பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃப்ரீ டயர் போதும் இல்லை பெய்டு டயர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ஏபிஎஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன்னா ஒரிஜினல் பணம், ஏன்னா நீங்கள் வந்து டெஸ்ட் மோடில் போட்டு டெஸ்ட் பண்ணலாம், பட் நீங்கள் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வரும்போது அது ஒரு ரியல் காசு தான் போகும். ஸோ இந்த பேமெண்ட் பில்லிங் எப்படி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, ஸ்ட்ரைப்லாம் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் டெஸ்ட் மோடில் இன்டெகிரேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆறாவதாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரியல் ஏபிஐ லேயர். ஸோ இந்த ரெஸ்ட் இல்லை GraphQL இதெல்லாம் வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது எப்படி ரேட் லிமிட்டிங் ஒர்க் ஆகுது, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கு அப்படின்னாலே இது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஏழாவதாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் யூனிட் டெஸ்ட்டாவது வந்து தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்து கிட்டப்பில் வந்து பைப்லைன் எப்படி செட்டப் பண்ணுறாங்க, எப்படி வந்து டிப்ளாய் லிங்க் பண்ணுறது, லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து காட்டாமல் எப்படி வந்து டிப்ளாய்டு லிங்க்கை வந்து காட்டுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம நிறைய வீடியோஸில் நம்மளே வந்து நிறைய வீடியோஸ் வந்து ப்ராஜெக்ட் வந்து போட்டிருப்போம், பட் டிப்ளாய் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு டிப்ளாய் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டிப்ளாய் அப்படின்னு சொல்லி போடுங்க. நான் அதை வந்து எப்படி வந்து செட்டப் பண்ணுறது, நீங்கள் ஒவ்வொரு டைமும் அந்த பைப்லைன் எப்படி செட்டப் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஃப்ரீயாகவே எப்படி பைப்லைன் செட்டப் பண்ணுறது, எந்த ஒரு காசுமே நீங்கள் கட்டவே வேணாம். ஜஸ்ட் நீங்கள் கோடை முடிச்சு கிட்டு புஷ் அப்படின்னு நீங்கள் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பைப்லைன் வந்து ட்ரிகர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைவ் சைட் வந்து டிப்ளாய் ஆகிருக்கும். இதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறது, எப்படி வந்து பைப்லைன் செட்டப் பண்ணுறது, அதுவும் ஃப்ரீயாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து சீக்கிரமாக வந்து மேக் பண்ணுறேன். நீங்கள் டிப்ளாய் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சரி ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி என்ன நமக்கு டெக் ஸ்டாக் வேணும் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ரியாக்ட் இல்லை நெக்ஸ்ட் ஜேஎஸ் தான். ஸோ அதுவும் டைப் ஸ்கிரிப்டோட தான் வேணும், வெறும் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து தேவையில்லை. ஸோ டைப் ஸ்கிரிப்ட் தான் வந்து உங்களால் மெயின்டெனபிள் கோட் எழுதுறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல ஏன் வந்து ஆங்குலர் பேசல, ஏன் வந்து வியூ பேசல, அதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. நம்மளோட ஜாப் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பேசுகிறேன். ரியாக்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஜேஎஸ்க்கு தான் நிறையா அந்த ஓப்பனிங்ஸ் வந்து நிறைய இருக்குது கம்பேர்ட் டு ஆங்குலர் அண்ட் வியூ. அப்போ ஆங்குலர் வியூக்கெலாம் இல்லை ஓப்பனிங்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அதுக்குமே ஓப்பனிங்ஸ் இருக்குது. எல்லாம் நீங்கள் என்ன படிச்சிங்கனாலுமே அதுக்கான ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் இன்னுமே .NET தெரியும் அப்படின்னா அதுக்கான ஓப்பனிங்ஸுமே இன்னும் வந்து இருக்குது, பட் அதுக்கு குறைவாக இருக்குது. அவ்வளோதான் விஷயம். ஓப்பனிங்ஸே இல்லை அப்படின்லாம் கிடையாது. ஓப்பனிங்ஸ் இருக்குது, பட் அது குறைவாக இருக்குது. ரியாக்ட் நெக்ஸ்ட் ஜேஎஸ்க்கு நிறையா வந்து இருக்குது, அதுவும் டைப் ஸ்கிரிப்டோட இருக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பேக் எண்டு Node.js எக்ஸ்பிரஸோட சரி இல்லை Next.js API ரோட்ஸ் தெரிஞ்சுனாலுமே உங்களுக்கு வந்து பேக் எண்ட் வந்து ஓரளவு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காகி இதுவாகிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா பேஸ் PostgreSQL வந்து நம்மளோட SQLக்கு இல்லை NoSQL தெரியும்னாலுமே MongoDB, Firebase இதெல்லாம் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டேட்டா பேஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியல் டைமில் எப்படி வந்து சாக்கெட்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு socket.io வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் இது வந்து இந்த லைப்ரரி வந்து ஃப்ரீ. நீங்கள் இது இல்லாமல் நிறையா வந்து புஷ்ஷர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. நம்ம சாக்கெட்ஸ்க்கே நீங்கள் எதுவும் பண்ணாமல் அவங்க பிஹைண்ட் தி சீன்ஸில் ஆட்
பண்ணுவாங்க, நீங்கள் ஜஸ்ட் ஒரு லைன் ஆஃப் கோட் எழுதுனா போதும் அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதுக்கெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரீயாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா சாக்கெட்ஸ் தான் ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட்ஸ். ஸோ பேமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைப் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் மோடில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உங்களோட ரியல் மணியை வந்து இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆத்தென்டிகேஷன். நெக்ஸ்ட் ஆத்து இல்லை கிளர்க்கு. ஸோ இதில் இல்லை அப்படி வேணாம் அப்படின்னா உங்களோட ஓன் JWT டோக்கன் வந்து இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து காட்டும். நீங்கள் டீப்பராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ நம்ம இது பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா டெப்ளாய்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நெட்லிஃபை, வேர்சல், இதே பேக்கெண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெயில்வே, ரெண்டரு. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம CI/CDக்கு வந்து அந்த பைப்லைன் செட்டப் பண்ணுறதுக்கு GitHub ஆக்ஷன்ஸ் இல்லை வந்து நெட்லிஃபைலுமே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ எப்படி வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிப்ளாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக மேக் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட வந்து உங்களோட இந்த ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு இருக்குது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து உங்களோட கம்பெனிஸை சூஸ் பண்ணலாம், அவங்க உங்களை சூஸ் பண்ணுறதை தாண்டி. ஸோ இதுதான் வந்து நான் வந்து ஏன் என்னன்றதை சொல்லியிருந்தேன். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரோட் மேப், கிளியர் கட்டான ரோட் மேப்பு ஒரு 21 டேஸு நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மட்டும்தான், அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரியாக்ட் தெரிஞ்சிருக்கணும், Node.js இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான். நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபவுண்டேஷனே நீங்கள் இப்போ தான் வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த 21 டேஸ் உங்களுக்கு செட் ஆகாது. இது வந்து நீங்கள் உங்களுக்கு நிறைய டைம் வந்து எடுக்கும். நம்ம இப்போ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு, என்னால் இந்த 21 டேஸில் வந்து என்னால் ரீகால் பண்ணி என்னால் வந்து திருப்பி ஒரு சூப்பராக ஒரு போர்ட்ஃபோலியோவோ இல்லை வந்து நான் ஒரு சூப்பரான டெவலப்பராக மாறி ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஹையர் ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ 21 டேஸில் வந்து உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பேசிக்காக வந்து எப்படி வந்து ரீபோ எப்படி செட்டப் பண்ணுறது, டேட்டாபேஸ் ஸ்கீமா எப்படி வந்து வைக்கிறது, பேசிக்கான ஆத்தென்டிகேஷன் எப்படி பண்ணுறது, லாகின் சைன்அப்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத எண்ட் டு எண்ட் வந்து நீங்கள் ஒரு 1 to 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட CRUD. ஸோ பேசிக்கான வந்து எப்படி வந்து ஆர்கனைசேஷன், டீமு, ப்ராஜெக்ட்டு, டாஸ்க்கு இதெல்லாம் வந்து எப்படி வந்து CRUDனா என்னென்னா பேசிக்காக கிரியேட்டு, ரீடு, அப்டேட்டு, டெலிட்டு. ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த 4 to 7 டேஸில். இதுக்கு நீங்கள் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எப்படி சொல்லணும், நான் ஒரு 1 or 2 hours உட்காந்து ஏஐயில் பண்ணிவிடுவேன் அப்படின்னா அது ஏஐ பண்ணிவிடும். ஸோ இது எல்லாத்தையுமே ஏஐ வந்து 21 நாள் கூட தேவையில்ல, 21 நிமிஷம் போதும். பட் ஆனால் நீங்கள் இந்த லாஜிக் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக பண்ணுதா இல்லையான்றதாச்சும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏஐலாம் இல்லாமல் நான் சொல்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 hours நீங்கள் வந்து உட்காந்திங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் உங்களுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேட்டடாக உட்காறேன் அப்படின்னா ஒரு 4 hours ஆச்சும் மினிமம் ஒரு நாளைக்கு தேவை இருந்தால் போதும், ஈஸியாக இது எல்லாமே முடிச்சிடலாம். ஸோ 8 to 10 டேஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் பர்மிஷன்ஸ் வந்து வைக்கணும். ஸோ வச்சு யார் எதை பார்க்கலாம் எதை பார்க்க முடியாது அப்படிங்கிற அக்சஸை வந்து நிறுத்தணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரியல் டைம் லேயர் எப்படி வந்து வெப் சாக்கெட்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, எப்படி வந்து ப்ராட்காஸ்ட் வந்து எப்படி லைவ் ஆகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால எக்ஸாம்பிள் வச்சு இப்போ கிரிக்கெட் வந்து மேட்ச் அப்டேட் ஆகுது அப்படின்னா அது எப்படி அப்டேட் ஆகுது அப்படின்னா அந்த வெப் சாக்கெட்ஸ் மூலியமாக தான் அப்டேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வெப் சாக்கெட்ஸ் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 14 to 16 ஸோ அந்த டேஸ்க்குள்ளார நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டைப் செக் அவுட் வந்து வைக்கணும். ஸோ பேசிக்காக ஃப்ரீ டயருக்கு என்ன இருக்கணும், பெய்டு டயருக்கு எவ்வளோ இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த 14 to 16 ஜஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட 17 to 21 இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு பேசிக்காக யூனிட் டெஸ்ட் எழுதாச்சும் மினிமம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்து CI/CD பைப்லைன் எப்படி பண்ணுறது, எப்படி வந்து டிப்ளாய் பண்ணுறது, எப்படி ரீட்மி ஃபைல் எழுதுறது. ஸோ இந்த ரீட்மி ஃபைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து எப்படி எழுதுறது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இந்த 17 to 21 பார்க்க போகிறோம். ஸோ ரீட்மி ஃபைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரீட்மி ஃபைல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க என்ன ஏது ஒன்றுமே தெரியவே தெரியாது. ஜஸ்ட் வந்து கிரியேட் ஆப் வித் ரியாக்ட் இல்லை செட்டப் வித் ரியாக்ட் இப்படின்னு சொல்லிட்டு ரீட்மி இருக்கும். இந்த மாதிரி நிறைய GitHub ஃபைல்ஸை நான் ஃபோல்டர்ஸை நானே பார்த்துருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் எதுக்காக இருக்குது என்ன ஏது அப்படிங்கிற ஒன்றுமே இருக்கவே இருக்காது. எப்படி வந்து GitHubலேயே பப்ளிக்காக நம்ம வந்து GitHubல நம்ம புஷ் பண்ணிட்டோம். புஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெபாசிட்டரியை எப்படி ஒரு அட்ராக்டிவாக மாற்றுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே ரீட்மி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோவை கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வீடியோவும் கூட. நான் நிறையா வந்து ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஏன்னா ரீட்மி ஃபைல் இருக்காது, ஒரு இதுவாக என்ன ஸ்டாக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, எதுவுமே இருக்காது. நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் பெரிய ஓப்பன் சோர்ஸ் ஏதாவது ப்ராஜெக்ட் பாருங்களேன், அது எப்படி வந்து செட்டப் பண்ணணும் எப்படி என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையுமே வச்சுருப்பாங்க. பட் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில் அது இருக்கவே இருக்காது. நம்மளும் அந்த லெவலுக்கு திங்க் பண்ணி நம்ம அதுக்கான ரீட்மியை எழுதணும். ஸோ அது எப்படி எழுதணும் என்ன ஏதுங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோவை மேக் பண்ணுறேன். நீங்கள் ரீட்மி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ நான் வந்து சொல்லியிருந்தோம்ல, நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம்ல, இந்த ரெட்மி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு, என்ன ஆர்கிடெக்சர், என்ன டெக் ஸ்டாக்கு, இது வந்து வெறும் ஒரு ரீப்போவாக இருக்குது அப்படின்னா நான் அதை க்ளோன் பண்ணி நான் அதை ரன் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலாக ஜஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டிப்ளாய்டு லிங்க்குமே உங்களோட GitHubல வந்து போட்டிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் லோக்கல்லே இருக்கிறதுக்கு பதிலாக டிப்ளாய்டு லிங்க்கை நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்து இது ஓகே என்ன எதுன்றது தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஒரு 90 செகண்ட் டெமோ வீடியோ. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா
அதை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எம்பட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட ரீட்மியில் டாப்பாக நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இல்லை உங்களோட போர்ட்ஃபோலியோ சைட்லேயே நீங்கள் டாப்பாக வச்சிட்டிங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு ஒரு 10% வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து டாப் பண்ணி கொடுக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் இதை பண்ணவே மாட்டாங்க. 99.99% இதை பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர வந்து ஒரு டாப்பாக வந்து இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் வந்து எழுதணும். நான் ஏன் இதை பில்ட் பண்ணேன், இது வந்து என்ன ரியல் டைம் பிஸ்னஸில் வந்து என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது, ஸோ அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து நம்ம எழுதியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி இக்னோர் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு கண்டெக்ஸ்டே இல்லை. டெவலப்பர்ஸ் வந்து கிட்டப் லிங்கை வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் எந்த எக்ஸ்ப்ளனேஷன், எந்த டெமோ, ரீட்மி ஃபைல் எதுவுமே இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் வந்து ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ரெக்ரூட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்தமா நீங்கள் போட்டிருக்க லிங்க் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக வந்து ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கவே மாட்டாங்க. யார் வேணால் சொல்லுங்கள், யாருமே அப்படி பண்ணி பார்க்கவே மாட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அது புரியவே புரியாது. என்ன இந்த ப்ராஜெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ளே டக்குன்னு என்னென்ன இருக்குது 15 to 30 செகண்ட்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அவங்க டக்குன்னு மூவ் ஆன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு லைவ் லிங்க்கு, ஒரு டெமோ வீடியோ, ஒரு ஸ்டோரி வந்து என்ன இருக்குது, அந்த ப்ராப்ளம் எதை சால்வ் பண்ணுது, இது என்ன மாதிரி ப்ராஜெக்ட், இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்ற ஒரு கிளியர் கட்டான ரீட்மி இந்த கிட்டப் ரீப்போல ரீட்மி போட்டிருந்தீங்கனாலேயும் உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் ஹையர் ஆகிறதுக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணணும், எப்படி டிப்ளாய் பண்ணணும், எப்படி வந்து நம்ம ரியல் டைமில் வந்து ரீட்மி எப்படி எழுதுறது, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 5 விஷயத்தை வந்து முக்கியமாக கவனிச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு டு டூ ஆப் மாதிரி இல்லாமல் ஒரு சாஸ் ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம வந்து திங்க் பண்ணணும். அதாவது பேசிக்காக எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆத்தென்டிகேஷனு, ரோல் பேஸ்ட் எப்படி வைக்கிறது, டேட்டா பேஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, ரியல் டைமில் எப்படி அப்டேட் பண்ணுறது, பேமெண்ட்டு, ரியல் ஏபிஐ யூஸ் பண்ணுறது, டிப்ளாய் பண்ணுறது, யூனிட் டெஸ்ட் எழுதுறது. ஸோ இது எல்லாம் தான் உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் இதை வச்சு ஒரு 3-4 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட நீங்கள் வந்து பயங்கர ஒரு மாசான ஒரு ஆள் தான். ஏன்னா நிறைய பேர் அதை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஏதோ ஒரு டுட்டோரியலோ ஒரு பூட் கேம்ப்க்கோ வந்து காசு கொடுத்து சேர்ந்துருப்பீங்க. அவங்களும் அதே ப்ராஜெக்ட்ஸை தானே பண்ண போகிறாங்க. அவங்களும் அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ ரெஸ்யூம் தானே பண்ண போகிறாங்க. நீங்கள் அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கும் எப்படி தனித்துவமாக இருப்பீங்க? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா தனியாக வந்து இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த 7ல் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 ஃபீச்சர் இருந்தால் வச்சு ஒரு போதுமானதாக வந்து இருக்கும். ஸோ எந்த ஸ்டாக் வந்து எந்த வந்து உங்களுக்கு ஜாப் போஸ்ட்டுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒரு 3 வீக் வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த 21 டேஸில் வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். அதுலேயும் நான் கில்லராக வந்து சொன்னது என்ன அப்படின்னா, ரீட்மி, ஒரு லைவ் லிங்க்கு, டெமோ வீடியோ பேக்கேஜிங். ஸோ இது எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பராக நீங்கள் வந்து ஹையர் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நான் சொல்கிறேன் 99.99%. இது எல்லாமே நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹையர் ஆகிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ வேணுமோ அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணாதீங்க நெக்ஸ்ட் டைமு. இது வந்து ஃபுல் ஸ்டாக்கு வெறும் ரியாக்ட் நோடுக்குன்னு கிடையாது. நீங்கள் என்ன ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே இதுதான் ஐடியா ஒன்று தான். ஸோ இதை வந்து இந்த வீடியோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வேணும், எந்த ஃபீல்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, ஏஐ ரிலேட்டடாக நமக்கு வந்து அப்ளை பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவை, ஜென்ஏஐக்கான ரோட் மேப்லாம் நம்ம வந்து போட்டிருக்கோம். நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நான் அதை ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.